influenced by the way that you live. Amen. நம்ம அநேகர் நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த சொல்லுவோம், சொல்லி கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்ம வாழ்க்கை முறை அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அநேகர் என்ன செய்வாங்க, they want to show themselves holy. நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான், என்னை பார்த்தாலே இப்படி பரிசுத்தம் தெரியும், நான் வந்து வெள்ளை சட்டையாக போட்டுட்டு வருவேன், வெள்ளையாக தான் இருப்பேன், அந்த மாதிரி பரிசுத்தத்தை அப்படியே அவங்களோட என்ன சொல்கிறது வெளியரங்கமாக காமிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளால் வந்து அவங்க சொல்லிக்கிற மாதிரி பரிசுத்தம் இருக்காது. ஆனால் ரொம்ப நாள் நம்ம நடிக்கவும் முடியாது இல்லையா? உண்மை நிச்சயமாக ஒரு நாள் வெளியே வரும். அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ சரி, நம்ம கூட வேலை செய்கிறவங்களோ, நம்ம கூட பிரயாணம் பண்ணுறவங்களோ, நம்ம பிள்ளைகளோ, நம்மளோட குடும்பத்தார் எல்லாமே நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் they must be influenced through that. நீங்கள் செய்கிற ஒரு நன்மையான காரியம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி இந்த உலகத்தாருக்கு காமிக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு நல்ல கனி உங்களை பார்க்குற எல்லாரும் இவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாக, இவங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி தெரிந்து கொள்றதுக்கு ஏங்கணும். You have to be a reason for someone to believe in God. தேவனை ஒருத்தங்க விசுவாசிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களை பற்றி பெருமையாக எதுவும் சொல்ல தேவையில்லை. உங்களை பார்க்குறவங்க உங்களோட வாழ்க்கை முறையை வச்சு அதை கற்றுக்குவாங்க. ஐ மீன் ஒரு புல்பீட் கிடைச்சா, ஒரு மைக் கிடைச்சா அநேகர் நான் ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னு ஆயத்தமாக வந்து நிற்கலாம். ஆனால் த பெஸ்ட் வே டு ப்ரீச் இஸ் த்ரூ யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கை முறையில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், பிரசங்கம் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு போதிக்கிறது நீங்கள் வாழ்கிறதுல தான். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அநேகருக்கு வேதத்தை பற்றி தெரியாது. அவங்க பைபிள் படிக்கிறவங்களாம் கிடையாது. அவங்க பைபிள்னு ஒரு விஷயம் இருக்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் வாக்கிங் பைபிள், நம்ம தான் நடமாடும் வேதாகமம். நம்ம செய்கிற காரியம் ஒன்று ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும், இல்லாட்டினா தேவ நாமத்தை தூஷிக்கும். ஆமென். இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. மத்தேயு 5:14-15 நம்ம பார்த்தோன்னாக்கா ஆண்டவர் சொல்கிற இந்த உலகத்துக்கு உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறேன், உப்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறாரு. ஆமென். ஆனாக்கா நம்ம எல்லாரும் என்னத்தை ப்ரிஃபர் பண்ணுவோம், we want to be in the darkness. நீங்கள் வந்து கிறிஸ்தவன்ற சொல்லிக்கிட்டு மறைஞ்சிருந்து தேவ ராஜ்யத்தின் எந்த ஒரு பங்கும் இல்லாத மாதிரி நடந்துக்க கூடாது. ஏன்னா நம்மள ஒரு சிலருக்கு வந்து ஆண்டவர் வந்து விசேஷமான வரங்களை கொடுத்துருப்பாரு, தாளந்துகளை கொடுத்துருப்பாரு இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலவங்க நேராக வந்து உங்ககிட்ட நிறைய விஷயத்தை ஓப்பனாக பண்ணுவாங்க. அவங்க வாய் திறந்து அவங்களோட கஷ்டம் கவலை இதெல்லாத்தையும் உங்ககிட்ட உட்காந்து சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர்கிட்ட அவங்க வந்து உலகத்தாராக இருப்பாங்க, ஆனால் உங்களை பார்த்தா இதெல்லாம் சொல்லணும், எனக்கு வேதனையாக இருக்குது, இதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லணும், உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் இயேசு தான் ஒரே சொல்யூஷன்னு சொல்கிறத விட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு அவங்க போயிட்டோன்னா ஃபோன் அடித்து காசிப் பண்ணுறது, இவங்க வந்து அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் ரொம்ப சுயநலவாதியாக இருக்கிறோம். நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு அந்த பிரச்சனையை குத்தி பேசணும் அவ்வளோதான். ஆனால் ஒரு ஆத்ம மேலே கரிசனை இல்லாதவர்களாக இருக்கிறோம், ஒரு ஆத்ம பாரம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆமென். இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆண்டவர் உங்களெல்லாம் ரட்சித்தாரா, உங்களை முன்குறித்தாரா, உங்களை தேர்ந்தெடுத்தாரா? இல்லை தானே? பிரதர் மோன்சியோட டெஸ்டிமனி ஒன்று என்னன்னாக்கா, அவருக்கு 14 வயசு இருக்கிறப்ப, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நிச்சயமாக, அவருக்கு 14 வயசு இருக்கிறப்ப அவருடைய இருதயம் வீங்கி அவர் வந்து மரண படுக்கையில் இருந்தாராம். அப்போ அவர் டாக்டர் சொல்லிட்டாங்க இவருக்கு எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, இவர் வந்து மறிச்சு போக போகிறாரு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்களாம். அப்போ அந்தமாரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அம்மா எல்லா இடத்துக்கும் போய் நிறைய தெய்வங்களை வேண்டி ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்படி என்னென்னமோ நிறைய இடத்துல போயிட்டு கடைசியாக ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பார்த்து அவங்க கேட்டிருக்காங்க, என் மகனுக்காக ஜெபிக்க முடியுமான்னு. இந்த கிறிஸ்தவ சகோதரர் அவர் வந்து ஒரு பாஸ்டர் கிடையாது, வல்லமையான ஊழியக்காரர் கிடையாது, என்ன சொல்கிறது, ஒரு வல்லமையான போதகரோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் போய் ஜெபிச்சோன்னே மோன்சி லாசரஸ் அவங்க அந்த ஐயா என்ன செஞ்சாராம், கொஞ்ச நேரத்துலேயே ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவருக்கு இந்த வருஷம் 71 வயசு. 14 வயசில் அவருக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய சாட்சியில் இதை செஞ்சது ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் கிடையாது, ஒரு போதகரோ ஒரு வல்லமையான ஊழியக்காரரோ கிடையாது. இதை செஞ்ச ஒருத்தங்க தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர், ஜெபித்தவர். இந்த ஜெபித்த ஒருத்தர் ஆத்மா மேலே பாரம் உள்ளவர்.
இன்ன வரைக்கும் அவரை பற்றி பெரிய ஃபோட்டோஸ் அப்படிலாம் எதுவும் வெளியாகலை. ஆனாக்கா நீங்கள் பார்த்தீங்களா, விசுவாசத்தோடு ஆத்ம பாரத்தோடு, இத்தனைக்கும் அந்த டைம் மோகன்சி ஐயா அவர்கள் வந்து ஹிந்துவாக இருந்தார், அன்பிலீவராக இருந்தார். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிச்சதுக்கப்புறம் அந்த ஆத்ம பாரத்தோடு ஜெபி ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம மனசில் ஏதாவது ஒரு பாரம் இருக்குதா? அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க எப்படியாச்சும் ஆண்டவர் அறியணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அவங்க சுகமாகணும், இவங்க விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு இருதயத்தில் அந்த ஒரு பாரம் இருக்குது? எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் டெலிவரன்ஸ் சர்வீஸ்க்கு வெனஸ்டே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சுகம் அளிக்கிறதுக்கு? இல்லை எத்தனை பேருக்கு நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, ஆண்டவரே உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த நபரை சுகமாக்குங்க, இந்த நபரை விடுதலை ஆக்குங்க அப்படி சொல்லி எத்தனை பேருக்கு பாரத்தோடு ஜெபிச்சிருக்கீங்க? நம்ம அநேகர் அன்பை கொடுக்கறதுக்கு மறந்துடுறோம், கரிசனையாக இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நம்மளோட ஆக்ஷன்ஸில் தான் அவங்க வந்து நம்மளுக்குள்ளால இருக்கிற தேவனை பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளால இருக்கிற இயேசுவை உங்களோட செயல்கள் மூலிமா நீங்கள் வெளியே கொண்டு வரணும். ஆனாக்கா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு, இந்த உலகத்தோடு சேர்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, இந்த உலகத்தோடு சேர்த்து சினிமா பாட்டை போட்டுட்டு, அதுக்கு ஒரு டிக்டாக் வீடியோ போட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள போலேயே இருந்து தான் ஆகணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அநேகர் என்ன செய்வாங்க, அவங்க வந்து அவங்களோட விசுவாசத்தை அறிக்கை செய்ய மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த உலகம் வந்து என்னை வெறுத்துருமோ, என்னை ஒதுக்கிருமோ, என்னை தள்ளி வச்சிருவாங்களோ, நான் இயேசுன்னு சொன்னால் என்னை ரொம்ப ஃபெனட்டிக் நினச்சிருவாங்களோ, அடுத்தது என்னை சேர்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வந்து அந்த உலகத்தாரோடு நீங்கள் அப்படியே இருந்து அவர்களோடய மூழ்கி போகணுன்னு உங்களை அழைக்கலையே. இந்த உலகத்தாராக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்திருந்தீங்கன்னாக்கா இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நீங்கள் வந்து இயேசுவின் நாமத்தில் அவருக்காக பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீங்க. அதனால நிச்சயமாக நீங்கள் வெறுக்கப்படுவீங்க, புறக்கணிக்கப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. அதனால இந்த ஜனங்கள் மத்தியில் தேவன் அழைத்த அந்த பிரகாசமான வெளிச்சமாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னைக்கும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து இருந்து அவங்களோட இருந்து தேவன் புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஆண்டவரோடு இருந்தாக்கா உலகம் புறக்கணிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னாக்கா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் இந்த நாளில் உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்களா, தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்களா? இந்த உலகத்தாரால் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களா, இல்லாட்டி நீங்கள் தேவனிடத்துலேருந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு